Time 1:55 AM. Day 33. Day 34. டே டைம் எல்லாம் மறந்துடுச்சு. ஓகே, 34 ஆச்சா? என்ன நடந்துச்சு? ஓகே, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், என்னமோ தெரியல, கொஞ்ச நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது. மேபி சம்மர்னால என்னமோன்னு தெரியல, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். பெட்லேருந்து எந்திரிக்க முடியல. ஒரு மத்தியானம் எந்திரிச்சிட்டு அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணேன், பேசினேன். அப்புறம் என்ன பண்ணலாம் இன்றைக்கின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மத்தியானம் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். என்ன ஆர்டர் பண்ணேன் நான்? பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ட்ராகன் பன்னீர். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இல்லை, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ட்ராகன் பன்னீர், இது ரெண்டும் ஆர்டர் பண்ணேன். லக்ஷ்யம் ஹோட்டலில் இருந்தேன். எனக்கு அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும் ஃபுட்டு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? படம் பார்த்தேன், யூத் படம் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணேன்? ஈவினிங் ஆக்சுவலி சாரு பாரதிக்கெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க, மீட் பண்ணலான்னு கேட்க. லாஸ்ட் அந்த பிளான் ட்ராப் ஆகிடுச்சு. ஈவினிங்கும் நாங்கள் சுருளிங்கிற அந்த இடத்துக்கு போகல. சுருளியே வேறு ஏதோ இடம், அந்த தாமஸ் சொன்ன இடத்துக்கும் நாங்கள் போகல. அப்புறம் பிளான் ட்ராப் ஆகிடுச்சு. எனக்கு பீச் போகணுன்னே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. தனியாக போகலான்னு தான் இருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் பாலாஜி, எனக்கு இடையில ட்ரான்ஸ் மியூசிக் கேட்பீங்களான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தான். அதை தான் நான் பார்த்தேன் மெசேஜ். எவ்வளோ அனுப்பியிருக்கான்னு தான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் சேட் பண்ணியிருந்தோம். அவங்க இங்கே பக்கத்தில், துறை பக்கத்தில் தான் இருக்காங்க. ட்ரான்ஸ் மியூசிக் பற்றி பேசி ஃப்ரெண்ட் ஆவீங்களா அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சு. நானும் பீச் போகலான்னு தான் இருந்தோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பீச் போனோம். எனக்கு அவங்க ரொம்ப பேசினாங்களா, அது கொஞ்சம் பிடிக்கல. நான் கொஞ்சம் லிமிட்டாக பேசுகிற ஆள். அண்ட் எனக்கு அந்த பீச் வைபு அதை நான் என்ஜாய் பண்ணணும், அது பிடிக்கவே இல்லை. நானும் கான்வர்சேஷன் கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்த்தேன். அங்கே ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி அதுவும் இல்லாமல் ரொம்ப அந்த பீச் ஹியூமிடிட்டி என்னமோ தெரியல, ஒரு 8 தடவை ஸ்னீஸ் பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ தான் அந்த பீச்சில் உட்காந்துருப்பேன். அதனால் சுத்தமாக முடியல. திரும்ப வர்றதுக்குள்ளே கோல்டும் ஃபீவரும் வந்துடுச்சு. நைட்டாவது நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், மத்தியானம் அந்த பக்கத்து வீட்டு பையன் என்கிட்ட, அவங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். அவங்ககிட்ட நான் காமிச்சேன், இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க, உங்கள் ரூம்மேட் யாராவதா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, டேட்டு போட்ட யாரும் இல்லைங்க, அப்படி இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் செக்ரட்டரி கிட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நம்பர் வாங்கினாங்க. நான் அதில் தான் அவருக்கு வீடியோ அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி சொன்னது. ஏன்னா 5 o'clock வரைக்கும் அவங்க முடிச்சுட்டு தான் இருந்தாங்களாம். யாரும் வந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் பண்ணலையா. அதுதான் எனக்கும் ஷாக்காக இருக்குது. அந்த டைமில் அவங்களும் முழிச்சிருந்தாங்க. பட் எப்படி ஒருத்தங்க வந்துட்டு யாரும் பார்க்காம போனாங்க அப்படின்னு தான் தெரியல. நல்ல வேளை நான் கேமரா வச்சதுனால அதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்புறம் ஆக்சுவலி ஒரு 2 days பேக் வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக ரோபி எனக்கு பிளிங்கிட்டில் ஏதோ ஆர்டர் பண்ணான். இளநீ பாட்டிலில் இளநீ, அப்புறம் பட்டர் மில்க், அமூல் பட்டர் மில்க், மஸ்தி பட்டர் மில்க் என்னோடய ஃபேவரெட்டு.
ஸ்பைசி ஒன். அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணா ஒரு லெட்ரு, அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது ஆக்சுவலி படித்து லைக் அது உண்மையிலே எனக்கு தேவைப்பட்டதாக இருந்துச்சு. பட்டர் மில்க்கு இடையில நான் நினச்சி பார்க்கல, பட் இட் வாஸ் ஆக்சுவலி குட். நான் இடையில தண்ணி குடிக்கணும் தோணும்போதெல்லாம் இப்போ இளநீ குடிச்சிட்டு அதுவும் காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணப்போ நான் வந்து அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க, இன்னும் நீ பையனை கண்டுபிடிக்கலையா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, நீ யாரை வேணால் சொல்லி கட்டி வச்சிட்றோம் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அஜித்து கதையெல்லாம் பேசினேன். அப்போ அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா ரூபியே என் ஃப்ரெண்டே எனக்கு வந்து இவ்வளோ பண்ணுறா. நான் இந்த சம்மரில் அவள் எங்கேயோ இருக்கா, எவ்வளோ தூரமாக இருக்கா, அவளே என்னை இவ்வளோ கேர் பண்ணும்போது எனக்கு வரப்போகிறவன் அவளை விட ஒரு 2 படி மேலேயாவது இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வாழ்க்கையை சூஸ் பண்ணுவேன். சும்மா ஒரு கடனுக்காக வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட் ஆகாமல் பிரியறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுக்கு நான் தனியாகவே இருந்துடுவேன். லெட்டரில் ரூபி வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பா. லைக் சம்மர் சீசன் கேபில் போங்க, தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, அந்த மாதிரி லைக் சர்காஸ்டிக் அந்த மாதிரி ஒரு இதுதான் லெட்டரில் ஐ மீன் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் சொன்னப்போ எங்கள் அம்மா சிரித்தாங்க. ஓகே, நீ பொறுமையாகவே கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். சூஸ் பண்ணால் நானும் ஃபேமிலியும் ரெக்ரெட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நைட்டு இது நடந்து 2 நாள் ஆச்சு, தான் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் நைட்டு நான் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறம் ஸ்ரவன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்போ ஃபுட்டு வேணும்னு சொன்னாலும் ஆர்டர் பண்ண சொன்னாலும் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி தரேன்னு அவர் சொல்லியிருந்தார். லைக் எனக்கு ஸ்ரவனும் ஃபேமிலி மாதிரி தான். எனக்கு உரிமையோடு கேட்க எனக்கு உரிமை இருக்குதுன்னு நான் நம்புகிற ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன், ஃபுட் ஆர்டர் பண்ணணும், எனக்கு முடியலை அப்படின்னு. என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் ரசம் சாதம் வெஜ் மாஞ்சோ சூப் சொல்லியிருந்தேன். எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவர் சொன்ன 2-3 விஷயம் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆக்சுவலி தேங்க்யூன்னு அனுப்புனேன். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ சொல்கிற அளவுக்கு டிஸ்டண்ட்டாக இருக்குமா அந்த மாதிரி கேட்டாங்க. அண்ட் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து யார் ஹெல்ப் பண்ணாலும் தேங்க்யூ சொல்லுவேன், அது பழகிட்டேன் அப்படி. பட் அவரை வந்து இதெல்லாம் பேர் மினிமம்னு நினைக்கிறாரு. ஸோ இவ்வளோ ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காரு, வாவ் அப்படின்னு ஷாக் ஆனேன் நான். அப்புறம் சாப்பிட்டு ஆக்சுவலி கிப்ளிங் கஃபேயில் வெஜ் மாஞ்சோ சூப்பு தான் சூப்பராக இருந்துச்சு. சூடோட அது கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் ரச சாதம் எந்த ஷாப்புன்னு தெரியலை, பட் சூடே இல்லை. அதுவும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் இருந்துச்சு, சூடே இல்லை. ஆனால் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த காரம் இறங்கி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், யூத்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு என்னடான்னு இருந்துச்சு, பட் டுவர்ட்ஸ் த எண்டு எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தாய் கேள்வி பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா இப்படி ஸ்லோவாக போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் அதுவும் உட்காந்து பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கும் நான் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். நல்ல நம்ம யோசிக்க வைக்கிற மூவி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரோபி கால் பண்ணா, எப்பவும் போல் சண்டை போடுற மாதிரி ஃபோன் பண்ணி சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசினேன். அப்புறம் வேறு என்ன பண்ணேன், ஜோசி கூட விளையாடினேன். ஜோசி வர ஃபன் அதிகமாக இருக்குது. அன்றைக்கி பிரதி வந்தப்போ நானும் பிரதியும் டிவி பார்த்துட்ருக்கும்போது, மேட்ச் பார்த்துட்ருக்கும்போது ஊஞ்சல் மேலே ஏறி ஜோசி வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் நான் எப்போ வாஷ்ரூம் போனாலும் என் கூடவே வருவான் ஜோசி.
எய்தர் அங்கே டாய்லெட் ப்ரஷ்லாம் வச்சுருப்பேன், அங்கே இருப்பா. இல்லை எனக்கு என் கால் கீழே இருப்பா. இல்லை என்னை சுற்றி டாய்லெட் சீட் சுற்றி எங்கேயாவது இருப்பா. இன்றைக்கி இன்னொரு ஃபன் என்னென்னா, நேற்று இன்னொரு ஃபன் என்னென்னா, டாய்லெட்டு அந்த சீட் எங்கேயும் இல்லாமல் அங்கே உள்ளே தான் வாஷ் பேசின் இருக்குது. வாஷ் பேசினுக்குள்ளே படுத்துட்ருக்கா. எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. ஜோசி நிறைய விளையாடுறா. லைக் என்ன பாத்ரூம் கூட தனியாக விடுறதில்ல, கூடவே வரா. செம்ம சேட்டை தான், ஆனால் ரொம்ப பாசக்காரி. பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் ஜோசின்னு பேர் வேறு வச்சுட்டேன். பார்ப்போம், வளர்ந்தா தெரியும். வேறு என்ன நடந்துச்சு? வேறு அவ்வளோதான். வேறு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நாளைக்கு வேறு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. மார்னிங் ரேஷன் ஷாப் போகணும். ரொம்ப நாள் ஆச்சு ரேஷன் ஷாப்பு பக்கம் போய். கொஞ்சம் அரிசி வாங்கணும், வரணும், ஆஃபீஸ் போகணும், வேலை இருக்குது. அவ்வளோதான். டேட்டா